ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை நடக்க இருக்குது. அந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பானது மாறி இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசினியர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பதிவிடும்போது உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த பழனி ஆண்டவனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அவங்களுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. காலபுருஷனுக்கு 2வது ராசி வந்து ரிஷப ராசி. மேலும் இது ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய வடிவமானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளை மாட்டின் உருவமுடையதாக இருக்கும். பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாக ரிஷப ராசி இருக்குது. ராசி தன்மையில் ஸ்தர ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த ராசியுடைய பாகையானது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 முதல் 60 பாகை வரை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி தான் இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணியின் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷத்தின் 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசிக்காரங்க பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகளை தெளிவாகவும் அறிவாலும் நேர்த்தியாக செஞ்சு முடிப்பாங்க. குடும்பத்தாரிடம் அதிக அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களை ஈஸியாக நம்ம பிளாக்மெயில் பண்ணிடலாம். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களை ஈஸியாக பிளாக்மெயில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உடைய ராசி தான் ரிஷப ராசி. அவங்க குடும்பத்துக்காக அவங்களையே தியாகம் கூட இவங்க செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் ரிஷபராசி நேயர்கள் வந்து அவங்களுடைய குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்ம பலம் உடையவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்பாளிகளாகவும் காணப்படுவாங்க. அன்பு நம்பிக்கையில் கதாபாத்திரத்தில் உள்ளவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு சில கலரெல்லாம் வந்து ரொம்ப நன்மை தரக்கூடிய கலர்களாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்மை, பச்சை, சாம்பல் போன்ற நிறம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறமாக இருக்குது. சிவப்பு, மஞ்சள், நீலம் போன்றவை உங்களுக்கு ஆகாத நிறமாக இருக்குது. மேலும் புதன், வெள்ளி, சனி, திங்கள் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது. ஞாயிறு, செவ்வாய், வியாழன் சிறப்பான பலன்களை தராத கிழமைகளாக இருக்குது. மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் நீச்சம் அடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிறப்பான குணங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்களும் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடையவங்களாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட அதாவது ரிஷப ராசி சேர்ந்தவங்ககிட்ட நீங்கள் என்ன மாதிரி விஷயம்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க கண்டிப்பாக யாருக்கிட்டையுமே போய் சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க. குறிக்கோள் அதிகமாக உடையவங்களாக இருப்பாங்க. அன்பானவங்களாக காணப்படுவாங்க. தியாகம் செய்பவர்களாக இருப்பாங்க. சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. கலையில் அதிகளவு ஆர்வமுடையவர்களாக காணப்படுவாங்க. கடவுள் பக்தி அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும். நீதி நேர்மை கடைபிடிப்பவங்க. எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. அதே போல் உங்ககிட்ட மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்வம் உடையவங்களாக இருப்பீங்க. கடும் கோபம் உடையவங்களாக இருப்பீங்க. பேராசை அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பொறாமை குணமும் அதிகமாக இருக்கும். சோம்பேறித்தனம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ரிஷபராசினியர்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல் நல்ல மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலும் ரிஷபராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ரிஷபராசினியர்களாக இருக்காங்க, நான் சொன்ன விஷயம்லாம் அவங்களுக்கும் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய
உங்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இப்படிப்பட்ட ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு சில விஷயம்லாம் அவங்க வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மார்கழி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்தார். மேலும் உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு பகை கிரகமான குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பதால் நல்ல பலன்களையே அள்ளி வழங்குவார். வருமான உயரும், வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. பணிபுரியும் இடத்துல பாராட்டும் புகழும் அதிகரிக்கும். சென்ற மாதத்தில் செயல்பட்ட பாதையில் நின்ற பணிகள் இப்பொழுது முடிவடைந்து ஆதாயத்தை கொடுக்குங்க. மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்திற்கு சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்குறாங்க. இதனால் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகும் கூட சப்தம விரையாதிபதியான செவ்வாய் தொடர்ந்து பார்க்கிறாரு. எனவே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே, அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு செவ்வாய் சுக்கிரன் பார்வை இருக்குது. இதனால் உங்களுக்கு என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று ஆதாயத்தை கொடுக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இடம் வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகமும் கிடைக்க போகுது. அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பெற்றோரின் உடல்நிலை சீராக வழி பிறக்கும். எதிரிகளின் தொல்லை குறையும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் வலிமை ஏற்படும் நேரமாக உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவதால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும். குறிப்பாக வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவர்களுக்கு இப்போதும் நல்ல தகவல்கள் கிடைக்க போகுது. பிள்ளைகள் கல்வி சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி வந்து சேரும். மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்காரு. இதனால் உங்கள் ராசிக்கு 6வது இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். உங்கள் ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்க நிலை மாறக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கூட கிடைக்கும். மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்காரு. இதனால் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதனால் உங்களுக்கு நல்ல நேரமே அமைய போகுது. தொட்டதெல்லாம் துவங்கும். தொழிலில் வெற்றி நடை போடும். சேமிப்பு உயரக்கூடும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு புதிய தொழில் தொடங்கும் திட்டம் அனைத்துமே நடக்கும். மொத்தத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண கனவு நனவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சாதகம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் 28, 26, 27, ஜனவரி 2, 5, 8, 10, 13. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 29 பின்னிரவு முதல் 30, 31 முழுவதும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், மகாலட்சுமி தாயார். மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம், தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லது. சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு சில பல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் இந்த ரிஷபராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி ஆண்டவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடியவரோட நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். நன்றி.